கர்மானா என்ன, இந்த கர்ம வினையை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏதேதோ ஜென்மத்துல செய்த பல கோடி வினைகளினுடைய தொகுப்பு. இந்த கர்ம வினையை அனுபவிச்சுதான் தீக்கணுமா? கர்ம வினையை எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம திருப்பி ஒரு பிறவியில பிறக்க போகும்போது அந்த வினைகள் திருப்பி நம்மளுக்கு ஒட்டிடும். அந்த வினைகளை அனுபவிச்சு கடந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு முடிவே கிடையாதான்னு கேட்டா, இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்க லைஃபோட பர்பஸ் என்ன? கொஞ்சம் கண்மூடி உட்கார்ந்தோம்னா இந்த சம்பாதிக்கிறதுக்காகவா, இல்லை இப்படி கஷ்டப்படுறதுக்காகவா, இல்லை இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்காக? அப்ப எல்லாத்தோடைய லைஃப்லயும் ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும், நோக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த நோக்கம் எதை வைத்து அமைந்தது அப்படின்னா, கடவுளுடைய பங்கு எங்க வருது அப்படின்னா, அப்ப இந்த கர்மவினையை இனிமேல் நம்ம கூட சேராம ஒட்டுவது எப்படி? எதையும் எதிர்பார்க்காம முருகனிடத்துல போய், முருகா உன்னுடைய அருள் வேணும், என்னைக்கும் எதையும் எதிர்பார்க்காம உன்னிடத்துல பரிபூர்ணமா சரணாகதி பண்றதுக்கு உண்டான தகுதியை எனக்கு கொடு முருகா. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. நான் எப்போ சொன்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அதில் எடுத்துன்னையே ஒரு விஷயத்தை சொல்கிறோம். வேலுண்டு வினையில்லைன்னு சொல்கிறோம். வினைனா கர்மான்னு அர்த்தம். இந்த கர்மான்னு சொல்லி எந்த திருமண பக்கமெல்லாம் கர்மவினை கர்மான்னு இப்போ கர்மாவுக்கே பயம் வந்துருச்சு. என்னடா திருமண பக்கமெல்லாம் கர்மாங்கிறாங்களே, நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. ஆமாம், அந்த கர்மானா என்ன, இந்த கர்ம வினையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய நடமாடும் தெய்வமா இருந்தவர் காஞ்சி மகா பெரியவர். அவர்கிட்ட போய் ஒரு பெண்மணி கேட்டாங்க, உலகத்துல எந்த நாட்டிலையுமே இந்த கர்மா தியரி இல்லை, உங்க நாட்டில் உங்க மதத்துல தான் இந்த கர்மா இருக்கு, இந்த கர்மா உண்மையான்னு கேட்டாங்க. உடனே மகா பெரியவர் பக்கத்தில் இருக்கிற ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய டீட்டெயில்ஸை வாங்கிட்டு வான்னு அவங்க அனுப்புகிறார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த அம்மாவும் போய் ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு பல குழந்தைகளுடைய விவரங்களை எல்லாம் கொண்டு வந்து சேகரிக்கிறாங்க. மொத்தத்தையும் படிங்கிறாங்க. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு, ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கு, ஒரு குழந்தை பணக்கார வீட்டில் பிறந்திருக்கு, ஒரு குழந்தை ஏழை வீட்டில் பிறந்திருக்கு, ஒரு குழந்தை ஊனமா பிறந்திருக்கு, ஒரு குழந்தை சிரிக்குது, ஒரு குழந்தை அழுகுது. ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பிறந்த இத்தனை குழந்தை எப்படி இவ்வளவு வித்தியாசமா இருக்க முடியும்? இதற்கு காரணம் என்னன்னு கேட்டார். அப்பதான் மகா பெரியவர் சொன்னார், இதுதான் கர்ம வினை. இந்த பூமியில நம்ம பிறந்ததற்கு காரணம்னு ஒன்று இருந்தா அதுக்கு பேர் தான் கர்ம வினை. அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், காரணமதாக வந்து புவி மீதே, காரணம் அதாக வந்து புவி மீதே. இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்க லைஃபோட பர்பஸ் என்ன? நான் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே கேட்டுக்கங்க, நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? கொஞ்சம் கண்மூடி உட்கார்ந்தோம்னா இந்த சம்பாதிக்கிறதுக்காகவா, இல்லை இப்படி கஷ்டப்படுறதுக்காகவா, இல்லை இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்காக? அப்ப எல்லாத்தோடைய லைஃப்லயும் ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும், நோக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த நோக்கம் எதை வைத்து அமைந்தது அப்படின்னா, கர்ம வினையை வைத்து அமைந்தது. சரி, இந்த கர்ம வினை எப்ப வந்தது? அதான கேள்வி. நம்மளுடைய தர்மம் சொல்லுது 3 வகையான கர்மா: பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. உடனே பயந்துடக்கூடாது, என்ன சார் கர்மவினை புரியலன்னு இந்த வீடியோவை கேட்டால் இதில் என்னென்னமோ சொல்றீங்க. ரொம்ப சுலபம். ஏதேதோ ஜென்மத்தில் செய்த பல கோடி வினைகளினுடைய தொகுப்பு. எத்தனை வினை? ஒரு வினை 2 வினை இல்லை, பல கோடி வினைகள். அதை அடுக்கி வச்சோம்னா பூமியே பத்தாது. அந்த வினையிலிருந்து ஒரு பகுதியைத்தான் இறைவன் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு நமக்கு கொடுக்கிறார். அந்த வினையை இப்போ அனுபவிக்கிறோம். இந்த கர்ம வினையை அனுபவிச்சுதான் தீக்கணுமா? கர்ம வினையை எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போன ஜென்மத்துல நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடே போடலை, யாருக்கும் உதவி செய்யலைன்னா, இந்த ஜென்மத்துல நம்ம அந்த சாப்பாடுக்காக கஷ்டப்படுவோம். ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கிறார், நிறைய அறிவு, நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறார், ஆனா ஒருபோதும் தான் அறிவை பிறருக்கு பயன்படுத்தவே இல்லை, தானே வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டானா, இந்த ஜென்மத்துல என்ன ஆகும்னா, அவர் படிச்ச படிப்பே அவருக்கு யூஸ் இல்லாம போயிடும். அந்த அறிவை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, அவனவர் வினையை அவங்கவங்க அனுபவிக்கிறாங்க. இதுல கடவுளுடைய பங்கு எங்க வருது அப்படின்னா, இந்த வினையை அனுபவிப்பதற்காக ஒரு சிஸ்டத்தை ஒன்று உருவாக்கி இருக்கிறார். ரொம்ப அழகான சிஸ்டம். அது என்னன்னா, 5 பூதங்கள்.
பஞ்சபூதங்கள் 9 நவகிரகம்னு ஒரு சிஸ்டம் அனுபவிச்சிருக்கிறார். நம்ம செய்யற வினையெல்லாம் எங்க போய் பதிவாகும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நம்ம உதாரணத்துக்கு நம்ம போன்ல ரெக்கார்டு பண்றோம், அந்த போன்ல அது ரெக்கார்ட் ஆகும், டிலீட் பண்ணா டிலீட் ஆயிருக்கு. ஆனா சுவாமி வச்சிருக்க மெமரி கார்டு சாதாரண கிடையாது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலையும் நாம செய்யக்கூடிய வினையினுடைய பதிவுகள் தேங்கி நிக்குது. நம்ம திருப்பி ஒரு பிறவியில பிறக்க போகும்போது அந்த வினைகள் திருப்பி நம்மளுக்கு வந்து ஒட்டிடும். அந்த வினைகளை அனுபவிச்சு கடந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு முடிவே கிடையாதான்னு கேட்டா, அந்த கர்ம வினையினுடைய முடிவு தான் முக்தின்னு நமக்கு சொன்னாங்க. இந்த முக்தி அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய வழி இருக்கு. பக்திங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தையும் கர்ம வினையும் மாற்ற முடியும். அப்ப கர்ம வினையை மாற்ற முடியுமான்னு கேட்டா, கர்ம வினையை அழிக்க முடியுமான்னு கேட்டா அழிக்க முடியாது. ஆனால் முருகனை நம்பி முருக வழிபாட்டிலோ இறை வழிபாட்டிலோ சென்ற ஒருவருடைய கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய விதத்தை இறைவன் மாற்றுவார். அனுபவிச்சுதான் ஆகணும், ஆனா அனுபவிக்கிற விதத்தை மாற்றுவார். எப்படி மாற்றுவாருன்னா, நான் முன்னாடி சொன்னேனே, நீங்க இப்போ உதாரணத்துக்கு யாருக்கு சாப்பாடு போடல, அப்ப இந்த ஜென்மத்துல பட்னி இருக்கணும்னு வந்துருச்சு. எப்படி பட்னி இருக்கணும்? காசு இல்லாம, ஒரு இடத்துல போய் சாப்பாடு இல்லாம, எதையும் வாங்க முடியாம, எங்கேயாவது உட்கார்ந்து பசியில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு விதம். இதுவும் கர்மவினையை அனுபவிக்கிறது தான். இதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது, எல்லாம் இருக்கும், ஆனா நான் பட்னி இருக்கிறேன். இந்த பட்னி இருக்கும் போதே என்ன ஆகும்னா, உங்களுடைய கர்மவினையும் கழிஞ்சிரும், பக்தியில போகணும்னு சுவாமியினுடைய அருளும் கிடைச்சிரும். இதுதான் இறைவன் கர்மவினையை அனுபவிக்க வேண்டிய விதத்தை மாற்றுவது அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு ஊசி எடுத்து நம்மளா குத்தினோம்னா ரத்தம் வரும், வலிக்கும். இதே டாக்டர்கிட்ட போய் போடுற ஊசிக்கு வேற, அதுவும் வலிக்கும், ஆனா அதை நம்ம ஏத்துக்கணும். இந்த மனநிலையை உருவாக்குவது தான் பக்தி. அப்ப இந்த கர்மவினையை இனிமேல் நம்ம கூட சேராம ஒட்டுவது எப்படி? இனிமேல் நம்ம கிட்ட கர்மவினையே சேரக்கூடாதுன்னா என்ன பண்றது? கர்மவினைன்னு சொன்னா நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க, கெட்டது மட்டும்தான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. 2 கர்ம வினை இருக்கு, நல்வினை தீவினை. நிறைய நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்துல சுகபோகமான வாழ்க்கை இருக்கு. நிறைய தீங்கு பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜென்மத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இருக்கு. அப்ப இந்த ஜென்மத்தில் நல்லது பண்ணுமா தீயது பண்ணுமா? 2ஐயும் பண்ணக்கூடாது. எப்படின்னா, எந்த வேலையை செஞ்சாலும் சகலமும் முருகனுடைய அர்ப்பணம், முருகனுக்கான வேலைன்னு செய்ய ஆரம்பிக்கணும். எப்ப ஒரு வினையினுடைய விளைவு நமக்கு பாதிக்கலையோ, அதனால்தான் சொன்னாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம பலனை எதிர்பார்க்கிறோமோ அப்பவே அதுக்கு எதிர்வினையும் நமக்கு வந்துதான் தீரும். எப்படி சார் பலனே எதிர்பார்க்காம செய்ய முடியுமான்னு கேட்டா, எல்லாமே முருகனுக்கானதுன்னு சொல்லி வாழ்க்கையை முருகனுக்கு அர்ப்பணித்து வேலையை செய்ய வேண்டும். செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் முருகனுக்கானதுன்னு செய்ய வேண்டும். இது கர்மயோகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பகுதி. அது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். ஆனா நம்மளுக்கு ரொம்ப எளிமையானது. சுவாமி நமக்கு கொடுத்தது பக்தி யோகம். பக்தியில போகணும். அதுவும் இன்னைக்கும் பக்தியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த பூஜை பண்ணேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. அப்ப என்னாச்சு? பக்தியை கூடி நம்மளுடைய ஆசைக்காக வந்தது. ஆசை எதிலிருந்து வந்தது? நம்மளுடைய எண்ணத்திலிருந்து வந்தது. சரி, இந்த எண்ணெய் எதிலிருந்து வந்தது? அதான இப்ப கேள்வி. ஆசை எண்ணத்திலிருந்து வந்தது. இந்த எண்ணெய் எங்கிருந்து வந்தது? மனசுல இருந்து வந்தது. மனசு எதனால் ஆனதுன்னா, ஏதோ ஜென்மத்தில் செய்த கர்ம வினையினுடைய எண்ண தொகுப்பு தான் அந்த மனம்ங்கிறது. அதிலிருந்து தான் எண்ணம் வரும், எண்ணத்திலிருந்து ஆசை வரும். அந்த ஆசைக்காக வேலையை செய்வோம். அந்த செஞ்ச வேலைக்கு ரிட்டனா நம்மளுக்கு ஒன்று நல்லது வரும், இன்னும் கெட்டது வரும். கெட்டது வந்ததுதான் கவலையா உட்கார்ந்துருப்போம், நல்லது வந்தா சந்தோஷப்படுவோம். அப்ப அல்டிமேட் அதனுடைய வேர் எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு. அந்த வேரை எடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி கள்ளங்கபடமில்லாத தூய பக்தி. எதையும் எதிர்பார்க்காத பக்தி தான் இறைவனுடைய அருளை நம்மிடத்திலே கொண்டு வந்து நிறைக்கும். அதனால தான் நான் சமீபத்தில் கூட சொல்லியிருப்பேன், ஏன் நிறைய பேருக்கு வறுமை வருது, ஏன் நிறைய பேர்கிட்ட காசு தங்கறது இல்லை, ஏன் நிறைய பேர்கிட்ட செல்வம் சேர்றதில்லை அப்படின்னா, அதுக்கு காரணம் வள்ளுவர் சொல்றார், எவன் ஒருவனிடத்தில் அருள் இல்லையோ, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், எவன் ஒருவனிடத்தில் அருள் இல்லையோ அவனிடத்தில் வறுமை சேருங்கிறார். பொருள் இல்லாதங்காட்டி வறுமை வருவதல்ல, இறைவனுடைய அருள் இல்லைனா தான் வறுமை வந்து சேருமா. அந்த அருளை உள்ளே நிரப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காம முருகனிடத்துல போய், முருகா உன்னுடைய அருள் வேணும், என்னைக்கும் எதையும் எதிர்பார்க்காம உன்னிடத்துல பரிபூர்ணமா சரணாகதி பண்றதுக்கு உண்டான தகுதி எனக்கு குடு முருகா. நல்லது வந்தாலும் உன்னை நினைக்கணும், கெட்டது வந்தாலும் உன்னை நினைக்கணும்.
எது நடந்தாலும் உன்னுடைய பாதத்துல என்னைக்கு என்னை வச்சுக்கோ முருகா, எனக்கு திருப்புகழ் மேல ஆசை கொடு, கந்தர் அலங்காரம் படிக்கிறதுக்கு தகுதியை கொடு, கந்தர் அனுபூதியை புரிஞ்சுக்கிறதுக்கு மூளையை கொடு முருகா, என் வாழ்க்கையில நீ மட்டுமே நிரம்பணும், நீ மட்டுமே நிரம்பணும்னு என்னைக்கு உள்ளுக்குள்ள ஆசை வருதோ அன்னைக்கு அந்த பக்தி வேலை செய்யும். இந்த பக்தியினால முருகனுடைய அருள் உள்ள நிரம்பும். முருகனுடைய அருள் உள்ள நிரம்புச்சுன்னா என்னங்க ஆகும்? அதான கேள்வி. உள்ள முருகனுடைய அருள் நிரம்ப நிரம்ப ஒரு மிகப்பெரிய பாத்திரம், அசைக்க முடியாத பாத்திரம் பூரா கெட்ட தண்ணி, அதை எப்படி எடுத்து ஊற்றுவீங்க? ஒவ்வொரு மக்கா எடுத்து ஊற்ற முடியுமா? பெரிய மக்கு என்ன பண்ணணும்? உடனடியா ஒன்னொரு ஓசை போட்டு உள்ள நல்ல தண்ணியை விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேல கெட்ட தண்ணி பூரா வெளியேறி நல்ல தண்ணி உள்ள தேங்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஜென்மத்துல எப்பப்போ செய்த அந்த கரை வடைந்த கவலை தோய்ந்த படுத்தக்கூடிய கர்மவினைங்கிற நீர் உள்ள இருக்கு. ஆனா அதை வெளியேற்ற முடியல. உள்ளுக்குள்ள முருக பக்திங்கிற நீரை உள்ள ஊத்திக்கிட்டே இருங்க. ஒரு காலகட்டத்து மேல முருகனுடைய அருளால் அது பூரா அந்த கெட்ட தண்ணி தேங்கி நிற்குன்னா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள கெட்ட தண்ணி தேங்கி நின்று என்ன ஆகும்? துர்நாற்றம் அடிக்கும், கவலை அடிக்கும், அவ்வளவு இதா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பன்னீர் தேங்குனா அவ்வளவு வாசடிக்கும். அதுதான் முருகனுடைய அருள் உள்ள நிரம்ப நிரம்ப அந்த கர்மவினைங்கிற கெட்ட நீர் வெளியேறி உள்ளுக்குள்ள முருக பக்திங்கிற பன்னீர் தேங்க ஆரம்பிக்கும். முருக பக்தி வாழ்க்கையில தேங்கினா என்ன ஆகும்? முழுக்க முழுக்க வாழ்க்கை முழுக்க வாசம் அடிக்கக்கூடிய பூந்தோட்டமாக மாறும். கர்ம வினையை பற்றி அதிகமாக குழம்ப வேண்டாம். எந்த வேலையை செய்தாலும் முருகனுக்காக அர்ப்பணித்து செய்யுங்கள். ஏதாவது சொல்லுவாங்கல்ல, நல்லது தீயது சகலம் போகட்டும் முருகனுக்கு, நான் எது பண்ணாலும் உனக்கான பூஜை ஆகட்டும், எதை பேசினாலும் முருகனுக்கு உண்டான அர்ச்சனை ஆகட்டும்னு முருகனுக்கு அர்ப்பணம் பண்ணி எந்த வேலையும் பண்ணுங்க. எப்போ முருகனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே நினைச்சா கூட நம்மளால கெட்ட விஷயம் பண்ண முடியாது. எப்போ தீய வலிய விஷயங்களை நிப்பாற்றுமோ அப்பவே வாழ்க்கையில் பல விஷயங்கள் தானாக சரியாகிவிடும். மனது தேவையில்லாமல் ஆசைப்படாது, மனது கொந்தளிக்காது, கோபப்படாது. பெரிய கவலைகள் எது வந்தாலும் முருகன் எங்கூட இருக்கிறாருங்கிற ஒரு மிக உயர்ந்த ஞான நிலைக்கு அந்த மனம் போயிடும். போனதுக்கு அப்புறம் கர்மவினை நம்மளை ஒன்றும் பண்ணாது, முருகன் பார்த்துப்பார். கர்மவினையை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். காரணம், கந்தன் உண்டு கவலை இல்லை. வேல் நம்மளுடைய வினையை அகற்றிவிடும். வினை அகற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வினையினால வந்த பயம் இருக்காது, கர்ம வினையினால வந்த பயம் இருக்காது. பயம் இல்லைன்னா என்ன ஆகும்? பாதை தெளிவாகும். அந்த பாதையில போனா முருகன் காத்து கொண்டிருப்பார். அதனால கர்ம வினையை விட்டு விடுங்கள். கந்தனின் பாதம் கனவிலும் காக்கும். நன்றி.